ஹலோ டேக்கர்ஸ். சாரி, இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் தொண்டைக்கரகரன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம பெட் எடுத்து எங்கே வைக்கணும்னு யோசிச்சு இங்கே வச்சு ரீஸ்பாண்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். இப்போ இருக்கிற நம்மளுக்கு பெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கேள்வி தான். நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நாளில் இது வரைக்கும் போனதே இல்லை, எக்ஸ்ப்ளோரேஷன் போகிறோம். ஸோ செஸ்ட்டுக்குள்ளே தேவையில்லாத இதெல்லாம் வச்சுட்டு, ஏன்னா இன்வென்ட்ரி ஃப்ரீயாக இருந்தால் தானே அங்கே கிடைக்கிற பொருளெல்லாம் வைக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வர வர என்ன பேசுகிறதுனே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வந்துருச்சு. லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் வந்து ஃபார்ம் நட்டியிருப்போம். அதில் வந்து 5 சீடு 5 கரெக்டாக 1 இருக்குது எக்ஸ்ட்ரா. சரி அதை விடுங்க, வந்து நம்ம போட்டுக்கலாம் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நம்ம அப்பா தான் ஞாபகம், சரியோ மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி திரும்பினா அதை தேவையில்லை அப்படியே போயிடும்னு சொல்லிட்டு, அதாவது அந்த டைமிங்கே மூடவே இருக்கல, அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. சரி நம்ம போயிட்டு இந்த இதை எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு எடுத்துக்கிட்டேன். அப்போது ஒருத்தர் வந்து நடிச்சு ரொம்ப பண்ணிட்டு இருந்தா, டக்குன்னு எடுத்து போகும்போது அடி இருந்துச்சு. என்னடா பார்த்தா இவனை கூட சேர்ந்து உட்காந்துட்டான். வேறு நல்லா இருக்கா இல்லை, ஏன்டா நீ வேறு பக்கத்துலேருந்து உசுரை வாங்குற அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துட்டேன். சரி நான் அங்கே போயிட்டு அப்புறமா அவங்களுக்கு சரி கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏன்டா இங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். அது வந்து எடிட்டிங் கொஞ்சம் ஃபால்ட். சரி நம்ம வந்து இப்போ வந்து இது வந்து டெசர்ட்டுன்னு நினச்சி தான் வந்தேன். அப்புறமா தான் தெரியுது இது டெசர்ட் கிடையாது, ஒரு குட்டி ஐலாண்டு கூட கிடையாது, ரொம்ப சின்னது. நம்ம இருக்கிற இடத்தோட ரொம்பவே குட்டி தான். நம்ம இருக்கிற இடத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அதுக்குள்ளே வெளியே வந்துட்டோம். பரவாயில்ல, அடுத்த வீடியோ போகும். ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது, நான் என்னத்தை போடுவேன். எல்லாம் ஒவ்வொன்றும் சொன்னால் சரி. நம்ம இப்போ வந்து டெசர்ட்டு இல்லை இது வந்து இந்த ஸ்டோன் லேண்டு. டெசர்ட்டுன்னு வந்தால் ஸ்டோன் லேண்டு கிடைக்கிது. எல்லாம் நம்ம லக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். பார்த்தா இத்தனை பேர் சாவுங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சா திடீர்னு அடிக்கிட்டு விடுங்கன்னு பார்த்தா இவன் அடைச்சை, நீ அடா ஒன்றெல்லாம் மனுஷன் நினச்சி உன்னை பார்த்து பயந்தேன் பார்த்தியா, நீ வந்து என் ஃப்ரெண்டு எலும்பன் மாதிரியே இருக்க. அவன் பேர் வந்து ஈஸியாகவே சொல்லலாம். அவன் இனிஷியல் வந்து எஸ்ல ஆரம்பிக்கும், அவன் இனிஷியலு. ஸோ அவன் பேர் உங்களுக்கே தெரியும், அவனுக்கே தெரியும் சொல்லப்போனால். அவனும் எலும்பு குடும்பமாக தான் இருப்பான். சொல்ல என்னோட ரொம்பவே ஊழி. நீ தானே என் ஆட்டோ பொண்ணு, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு கோல் எடுக்க முயற்சி பண்ணால் கோலையே வர மாட்டேங்குது. ஒரு தடவை கோல் எடுத்து பேக்குள்ளே போடலான்னு நினச்சேன். ஆனால் அது வந்து இப்போ ஞாபகம் வருது, ஏகப்பட்ட கோல். ஸோ எல்லா கோலையுமே எடுத்துக்கிட்டால் யூஸ் ஆகும். ஏன்னா கோல் இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லை. இவ்வளோ பெரிய ஆளாகிட்டு கடைசியில் ஐயோ கோல் நம்மக்கிட்ட தீர்ந்து போச்சு அப்படிங்கும் போது எப்படி இருக்கும். சரி நம்ம பக்கத்தில் விளையாண்டுக்கு போய் பார்ப்போம்னு பார்த்தா இதுவும் அதே தான். நம்மளுக்கு இப்போ இங்கே ஏகப்பட்ட கோல் இருக்குது. சரி ஒரு அயன் கூட கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி ரீஸ்பாண்ட் செட் பண்ணிவிட்டு எங்கடா பாதி வீடை காணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, அடுத்த நாள் காலையில் இவ்வளோ வந்தது. சரி நம்ம இப்போ நான் இதை கண்டுபிடிச்சிருந்தேன் எப்படின்னா, போகிற போட்டில் போகும்போது நமக்கு ஒரே லைட்டு தெரிஞ்சுது. என்னடான்னு கீழே போய் பார்த்தா இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியாது ரியலி. ஸோ சரி எதாக இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு இங்கே டோர் வச்சு யூடியூபர்ஸ் பண்ணுறதை பார்த்து நம்மளும் ட்ரை பண்ணால் ஒன்றுமே வேலைக்காக மாட்டேங்குது. இங்கே உட்காந்தும் பார்த்துட்டேன், நின்றும் பார்த்துட்டேன், சுத்தம் வேஸ்ட்டு. சரி போய் மேலே இதோ இந்த லைட்டு தான் சொன்ன பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் அதை பற்றி ஏமாந்துட்டேன். வீட்டையே தூங்கிட்டு இல்லாட்டி ஏதாச்சும் ஃபார்ம் கட்டிட்டு எல்லாம் வெளியே வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆமாம் வீடோட கோஆர்டினேட்ஸ் எங்கே இருக்குது, மறுபடியும் வீடு தேடணுமா? நான் ஜீவ சமாதி பண்ண போகிறேன், அவ்வளோதான், செத்து போயிட்டேன். ஐயோ பபுள் சொட்டு இறங்குது. ஐயோ 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 தோண்டு முடியலாம், தோண்ட ஐயோ இது பிளாக்கு. பிக்காக்ஸே எங்கே இருக்க, வாடா செத்து நல்லா வருவாடே. இதுதான் நம்ம புது பெட்டு. இதை நான் வீடியோவில் பண்ணலாம் தான் நினச்சேன், டெலீட் ஆகிடுச்சு. நாட் மை ஃபால்ட். இதான் நம்ம ஃபஸ்ட்டு பெட்டு. இவனுக்கு வந்து நான் ஒரு சூப்பர் பேர் வைக்க போகிறேன். பட் அதுக்கு நேம் டேக் கிடைக்கணும், டெசர்ட் டெம்பிள் தேடணும், அதுவே ஒரு பெரிய வேலை. வேறு இதில் டெசர்ட் வேறு எந்த இதில் வந்து நம்மளால் இது பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நேம் டேக் இதில் கிடைக்கும் அப்படின்னு, ஏன்னா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இது என்னடா இவ்வளோ நேரம் மறுபடியுமா சிரித்து விளையாண்டுருக்கோம் போல். இது வந்து ட்ரை பண்ண தெரியாது, அப்பத்துலேருந்து உள்ளே போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்.
இந்த ப்ரஷ்ஷை வச்சு சொரன்னா போதும். டே உள்ளே போடா. நீயா இது ட்ரைடண்ட் தானே? உள்ள போ. ஐயோ இது வேஸ்ட்டு. பபுள்ஸ் குறையுது. காப்பாற்றுங்க. ஐயோ கீழே மட்டும்தான்டா மூச்சே விட முடியும். என்னடா அடி எவன்டா? என்னடா அதுக்கு சுற்றிட்டு இருக்கான்? இவனுக்கு என்ன சர்க்கஸாக கட்டிகிட்டு இருக்கான்? நீங்களே பாருங்க. சுற்றி என்னடா ஒரே போட்டில் போட்டு சொல்லிட்டான். அவ்வளோ பெரிய ஆளாக இருப்பானோ? அண்ணே வேணானே, நீ சின்ன பையனை அனுப்பிச்சி விட்ருக்கேனே. அண்ணே வேணானே. நான் யாருன்னு தெரியுமா? அவ்வளோதான். அவங்களாம் போட்டு தள்ளுறதுக்கு ஸ்பெஷல் ட்ரிக்கோட வந்திருக்கேன். இங்கே பார்த்தியா, என் மேலே என்னோட கையை வைக்க முடியாது. கொஞ்சம் எப்படி கொண்டுட்டேன். அந்த ட்ரைடண்ட் கொடுத்துட்டு போயிருந்தா சந்தோஷப்பட்டிருக்கேன்டா. வேஸ்ட்டு நீ தர மாட்டேன், திரும்பவே மாட்டேன். சரி இந்த ப்ரஷ் வச்சு அழைச்சி போப்போம் அப்படின்னு பண்ணால் ஒன்றுமே வரல. மறுபடியும் ஒரு அடியா? யாரா? எங்கடா இருக்க? இவனும் ஆடா சை நீ ஆடா. இந்தாது இப்போதான் ட்ரவுண்டா. சே பபுள்ஸை பார்க்காம விட்டுட்டேன். இதுக்கு மேலே இதுதான் லாஸ்ட்டு. இப்போ மட்டும் முடியல. லைட்டே இல்லை. எங்கடா என்ன அழுகுன்னு புரியும். இந்த லைட்டு ஏதாச்சும் போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். நான்லாம் உங்கள் கையிலே சிக்க மாட்டேன். நான்லாம் யார் தெரியுமா? நல்லா அடிவுது. யார் அடிச்சா? யார் அடிவு அடைச்சி? பபுள்ஸா? இதை ஒன்று எனக்கு பாட பார்க்கணும், எனக்கு இதை பார்க்கணும் சொல்லி வாங்க. இன்னும் கேட்கனாலும் தப்பில்லை. பட் இதுதான் லாஸ்ட்டு. இப்போது இல்லாட்டி எப்போவும் இல்லை, மறுபடியும் அடி விழுது. யாரா அது? இந்த ஃப்ராக் லைட்டையாச்சும் எடுத்துகிட்டு போயிடணும். இப்படியாச்சும் வந்துரு. ஐயா கடைசி நிமிஷம்டா. என்ன இந்த லைட்டையாச்சும் மெயின் பண்ண ஓட்டிங்களாடா. நான் வந்து ஒரு வீடியோவில் பட்டிருக்கேன். அதுக்கு பேர் ஃப்ராக் லைட். மதியானம் தான் இருக்கா. இன்னைக்கு மட்டும் இந்த லைட்டாச்சும் எடுத்துகிட்டு போயிடணும். வந்தது தான் வந்துட்டோம். வாடா டே உனக்கு தான்டா வெயிட்டிங்க. வாடா. இதெல்லாம் ஸ்பீடாக தானே வரீங்க, இவ்வளோ ஸ்லோவாக வரான். இப்போ பார் என் திறமையை பார். முதல்ல இந்த பபுள் சேர்த்திட்டு வந்து உன்னை கொலை பண்ணுற கொலையில் மவனே நீ தக்காளி மாதிரி ஆக போகிற. எத்தனை மைனிங் பண்ண போகிறான்னு பாரு. ஒரு ஃப்ராக் லைட், அதுக்கு மேலே என்னால் முடியாது. வந்து அங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே போய் நின்றுக்கலாம். இன்னும் இன்வென்ட்ரி போட்டு போகிறோம். அட இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்கும் போல். இதெல்லாம் எடுத்ததே உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசை தான். முடியலையே. வாட் டு டூ? எதை தூக்கி போடலாம்? ஒரு கோல் எடுத்து உள்ள வச்சதுக்கு ஃபுல்லுன்னு காமிக்குது. இப்போ என்ன பண்ணுறது? சரி அப்பாடி இந்த இது பண்ண முடியும். மெயின் கீழே போகிறேன். எப்பப்பா இவனுக்கு வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். வீடோட கோஆர்டினேட்ஸும் முதல்ல பார்க்கணும். வீடு எங்கே இருக்குன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கான். ஆமாம், நம்ம நாய்க்குட்டியை நம்ம டேம் பண்ணதுனால அது கழுத்தில் இருக்கிற காலர் மாதிரி ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வர நானே பின்னுறேன்ல. எனக்கே பெருமையாக இருக்குது. ஓகே, பெருமையெல்லாம் அப்புறம் ஓரம் கட்டிட்டு முதல்ல போட்டில் இப்போது வந்து நம்ம இங்கேருந்து நேராக போகணும். எங்கெல்லாம் போகிறோம்லாம் கேட்கக்கூடாது. ஒரு டெசர்ட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் போகிறோம் போய்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் தான் ஆசை. நம்மளுக்கு டெசர்ட்டு கிடைக்குமா? சொல்லி வாய முடியல. டெசர்ட்டு கிடச்சிருச்சு. ரொம்ப பெரிய டெசர்ட்டாக இருக்கும் போல். இன்றைக்கி எப்படியாச்சும் ஒரு 2 டெசர்ட்டும் பிளாச்சும் கண்டுபிடிச்சிடணும். ஆண்டவா போடா. நம்மளுக்கு இன்றைக்கி எத்தனை நேம் டேக் கிடைக்குதோ அத்தனை பேர்
இவனுக்கு டாகி மட்டும் இல்லை, டாகி பார்க்கி ஏகப்பட்ட பேர் வச்சிடலாம். டேய் என்னடா இப்போ ஒன்றை உடச்சி விட்டே வாடா வாடா வாடா. இது வச்சு புரோஜனம் இல்லை. டேய் என்னடா, ஐயா தண்ணிக்குள்ளே போயிட்டான், காப்பாற்றுங்க. ஐயோ அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, ஃபயர் இன்ஜின். உன்னை எப்படி கூட்டிகிட்டு போகிறது? ஏறா. எனக்கு தெரிஞ்சு நம்மளால் ஒன்று தள்ள முடியல. அப்படியே ஆச்சு. அப்படியே போ. அதே மாதிரி அப்படியே மலை ஏறிடு. ஏய் இவன் பாருங்க, உண்மையான நாய் மாதிரி அப்படியே அந்த நாய் உதற மாதிரியே உதறான். அப்பா பெரிய டெசர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இரு டே வாடா டே. என்னடா இது? 4 2 ஆமை 3 ஆமை அவ்வளோதானா? இதுதான் டெசர்ட்டா? இது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் மாதிரி இருக்குடா. டே தம்பி வாடா டே. எப்பா உனக்கு ஒரு பேரை வைக்கணும்டா. நாயின்னு கூப்பிடவே முடியல. பார்த்தா அப்படி தான் இருக்க. இல்லை நீ உண்மையிலே நாய் தான். நிறையா நாயா? ஓ நாய். நம்மளை கடிக்க வந்தது தான் எனக்கு தெரிஞ்சு நாயாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு டெசர்ட்டு தெரியுது. ஓவா இவன் இங்கேருந்துலாம் டெசர்ட்லாம் கொண்டு போக முடியாது. தண்ணியிலெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன் முடியாத காரியம்? ஒரு போட்டை செய்யணுமா? அதாவது எனக்கு அங்கேருந்து போட்டை கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ வேலை பார்க்கணுமான் இருக்கு. அதனால் சிம்பிளாக போட் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். இதில் எனக்கு செய்ய மனசு வரல. இப்போது கிராஃப்டிங் டேபிள் எத்தனை வேலை இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்கா? இந்த பஞ்சாயத்து மட்டும் போகவே போகாது எப்பயுமே. எப்போ பார்த்தாலும் இன்வென்ட்ரி ஃபுல். தம்பி இன்னும் நீ காசு கட்டலைங்கிற மாதிரி வந்துடும். சரி ஒரு போட்டு செய்யலான்னு பார்த்தா அதுக்கு பிளாங்க்ஸ் இல்லை. ஏன்டா போட்டு செய்கிற அளவுக்கு கூட பிளாங்க்ஸ் வச்சுருக்க மாட்டீங்களாடா? ஆமாம் போட்டு இதெல்லாம் வாய்ப்பில் போட்டுன்னு டேரக்ட் அடிச்சிட வேண்டியதான். போட் நோட்டு இல்லைப்பா, போட்டு. போட் வர எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த வில்லேஜர் சொல்கிற மாதிரி அது வந்து ஒட்டிக்கிச்சு. டிச்சா இல்லை என்னன்னு தெரில. பட் ஏதோ ஒன்று சரி ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பின்னாடி நான் ஏறல. தம்பி ஏறுங்கப்பா. ஏறுறா ரசா. அம்மா பண்ணி முடிஞ்சாயா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணுறதா கரெக்ட். என்ன வரும்போது ஒரு 4-5 இது கொண்டு வந்திருக்கலாம். அவனை மட்டும் இல்லாமல் கூட இருக்க எல்லாரையும் டைம் பண்ணி கொடுத்துறான். ஒரு இடம் வேணுமோ போட்டுட்டு வீடு வேணுமே. இப்போ அந்த இது வரும்ல, இந்த சாயந்தரம் வர வரைக்கும் தூங்காமல் இருக்கும். அது வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நம்ம தூங்குறதுக்கு பெட்டெல்லாம் போட்டு வச்சுருப்போம், ஆனால் தூங்க முடியாது. அது வந்து சத்திய சோதனை. சொல்லப்போனால் நானே இப்போ தூங்க வேண்டியது தான். தூங்க முடியாமல் சுற்றிட்டு இருக்கேன். ஆடு அவன் தூங்க முடியாமல் இருக்கான். ஆடு வேற வந்து கடுப்பேற்றிட்டு கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிப்போம். நீலா வருது. சன்செட்டும் பார்த்தாச்சு, மூன் ரைஸும் பார்த்தாச்சு. நான் கேட்டது வந்து ஒரு பெரிய டெசர்ட். பட் இந்த மைண்ட் கிராஃப்ட் கிரியேட்டர் வந்து எனக்கு கொடுத்தது வந்து ஒரு குட்டி கூண்டு டெசர்ட். அது டெசர்ட்டுங்கிறதோட மண் அவ்வளோதான். சரி இவன் ஒருத்தன் பட்டாக்ஸை தூக்கி என் மேலே வச்சுட்டு படுத்து தூங்குறான். போடா தம்பி போடா. அவன் ஒருத்தன், எனக்கே 1008 கவலை. அதில் இவன் ஒருத்தன். இதில் வந்து ஸ்கெல்டன் இருப்பான்ல, அவனை போட்டு தள்ளுவோம். ஒருத்தனும் இல்லையாடா? சோதிக்காதீங்கடா. என்னடா போர்டே வரமாட்டேங்குது. யோ பைத்திங்கிட்டு வந்துருச்சு. வந்து ஏறா டக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு நான் அவனை விட்டுட்டு போகிறேன். போ பாய். போடா. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஏறி இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும்மா ஏறல. ஏறிட்டான் பார்த்தீங்களா? இப்படி தான் ஏமாற்றணும். ஆனால் சொல்லப்போனால் அதுவாக ஏறி உக்காந்துருக்கு. அது எப்படி இருந்தாலும் கணக்கு தான் வரும். சீக்கிரமா போ. ஏன்டா போட்டை வச்சுட்டு அழுத்துறது வேறு கஷ்டமாக இருக்குது. இப்போ சைக்கிள் அழுத்துற மாதிரி அழுத்துறான். அதுவும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய மலை மேலே நீங்கள் மட்டும் தனியாக சைக்கிள் ஓட்டினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான்.
இது இதுக்கு அதுவே பரவாயில்லடா, அது கூட குட்டியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு டெசர்ட்டு. நான் கூட டீசெண்டாக இருக்கும்னு நினச்சா இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் கூட இல்லை, அந்த அளவுக்கு கூட கிடையாது. இந்த முதல்ல இந்த சீட் நான் உங்களுக்கு வந்து யூடியூப் சொல்கிறேன், அது வந்து இதில் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில். ஸோ வந்து அந்த யூடியூப் அதில் எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஓகே, சீட்ஸ் வந்து என்றைக்கு வரும் எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறது எப்போன்னா, இருங்க டேட் வந்து இன்றைக்கி 23 23. ஸோ 23ஆந்தேதி வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். 24ஆந்தேதி 25ஆந்தேதிக்குள்ளே எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும். ஸ்ட்ராங் போர்ட்டல் தவிர. நைட்டு சாப்பாடு ஓவர் ஆயிடுச்சு. அப்புறம் நானும் சரி கொஞ்சம் தூரம் அப்படியே போட்டில் வந்துக்கிட்டே இருந்தேன். மறுபடியும் நிறையா மரங்கள் செடிகள். சரி கீழே ஏதாச்சும், ஏன்னா நம்மளுக்கு தேவைங்கிறது என்னது, ஏதாச்சும் இந்த ரெக்குடு போட்டா, ஐயோ முழுகின போட்டு என்ன சொல்லுவாங்க, ட்ரவுண்டு போட்டா, சரி விடுங்க, ஏதோ இந்த உடஞ்சி போன போட்டு, அந்த போட்டை இப்போ நம்ம தேடி போயிட்டுருக்கோம். அப்படி அதுக்குன்னு இல்லை, கடலில் தானே போகிறோம், அதையாச்சும் தேடி போவோமேன்னு போனேன். சரி நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு கீழே ஃபுல்லாக செடியாக இருக்காது, எதுக்குன்னு தெரில, என்னன்னு தெரில, அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரில. எல்லாத்துக்கும் தெரிலன்னு தான் பாட்டு பாட முடியும் போல். நம்ம பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறது, வேர்ல்டே அப்போ தான் டவுன்லோட் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துக்குலாம் நான் இது வரைக்கும் வந்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தட். நான் வந்திருந்தேன்னா கோஆர்டினேட்ஸ் எங்கே இருக்குது, -754, அப்புறம் 62, 1000 வந்தாச்சு. பரவாயில்லையே, நம்ம வீடு எங்கே இருக்குது, முதல்ல தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் போல். இப்போ வீட்டுக்குள்ளே போனால் 7 கிரீப்பர் இருப்பானுங்களாமா, எப்படி இருக்கும் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒரே வெடி தான் டம்மால்னு. அங்கே அது என்னது டெசர்ட்டா, இந்த டைம் நான் ஏமாற மாட்டேன், அது டெசர்ட்டு கிடையாது அப்படி சொல்லிட்டு போவோம். டெசர்ட்டு பெருசாக வரும். டெசர்ட்டே இல்லை. இது உண்மையிலே டெசர்ட் இல்லைடா. ஏன்டா இத்தனை இப்படி பாடுபடுத்துறீங்க. இத்துக்கூண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன பசங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இத்துக்கூண்டு. அது என்னது, அது என்ன டோம்பா, உடஞ்சி போன போட் ஐ திங்க் ஸோ. ஸோ போவோம் ரோயோ போட்டு தான் பாட்டிட்டு போனோம். நாளையே வைக்காதீங்கடா, டக்குன்னு போங்கடா. ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கடுப்பேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு கடுப்பேற்றிருக்கானுங்க. இது நம்ம அங்கே பார்த்து அதே தான், அந்த கல் கூட இருக்குது, அதுக்கு பேர் என்ன, சரி நம்ம பொறுத்தவரைக்கும் இது வந்து லைட் அவ்வளோதான். சரி இங்கே ஏதாச்சும் இருக்கா ப்ரெஷ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷ் எடுத்தேன். அதாவது என் மூளை எப்படின்னா, நம்ம கூட சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிறத விட்டுட்டு தூரத்தில் இருக்கிறத தேடுறதுங்க, அந்த லாஜிக் மூளை. ஸோ டக்குன்னு முறை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் இருக்குது, சொல்லுங்கள் அவன் அடிச்சுட்டு சாகக்கூடாது, ஏன்னா ரீஸ்பான் பண்ணி கூட செட் பண்ணல வெளியே. அப்படி வரும்போது இப்போ தடுக்கிறேன்ல, அப்போ தான் பார்க்குறேன் ஒரு செஸ்ட்டு. இந்த செஸ்ட்டுக்காகவே அவன் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து போடு அவனை கொன்னுட்டேன். அதாவது சொல்லப்போனால் அடித்து தும்சம் பண்ணியாச்சு, தூக்கி அடிச்சிட்டேன். அப்புறமா செஸ்ட் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு 4 கோல்டு நகட், அதுவும் அப்புறமா உள்ளுக்குள்ளே இந்த ஃபிஷ்ஷிங் ராட், அது ஒன்று, அதோட என்சான்மெண்ட்டு கூட. ஐயோ அது போயிடுச்சு தம்பிடி, நாங்கள் பிஷிப்பா. யோ சேப்போ, நீயே தனியாக பேசிட்டு போ. எனக்கு மேலே காப்பர்களோட இதில் இருக்குது. காப்பர் நான் எடுக்கவே இல்லையே, என்கிட்ட காப்பரே இருந்தது இல்லை இது வரைக்கும், நான் காப்பர் செஞ்சதே இல்லை. அப்புறம் டக்குனு அந்த போட்டில் ஏறி போகலான்னு பார்த்தா திடீர்னு ஹார்ட் குறைய மாதிரி சவுண்டு கேட்குது. அந்த மாதிரி சவுண்டு கேட்குது, என்னடான்னு பார்த்தா இந்த பாருங்கள் கல்லுக்குள்ளே போனால் கருப்பு கலரில் ஸ்க்ரீன் ஆகுது. ஸோ வந்து வால்குள்ளே மாட்டிக்கிட்டான் போல் பையன். இதுக்கு தான்டா ப்ரோ பிளேயர் கிட்ட நான் என்ன சொல்லலப்பா, இல்லை நான் தான் ப்ரோ பிளேயர். எஸ் தமிழ் எஸ் கேமர் தான் ப்ரோ பிளேயர், அண்ட் நீங்கள் எல்லோரும் ப்ரோ பிளேயரோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி சொல்லி பீத்திக்கோங்க. சரி இதுக்குள்ளே அப்படி வேறு ஏதாச்சும் இதே மாதிரி எனக்கு கிடைக்கும், நிறைய வேணும். அந்த சொல்கிறது அந்த ஃபிஷ்ஷிங் ராடு மாதிரி எனக்கு நிறையா ஃபிஷ்ஷிங் ராடு வேணும். சரி நம்ம ஃபிஷ்ஷிங் ராடு தான் எடுத்தோம், அதில் ஒரு டீமாச்சும் ஃபிஷ்ஷிங் பண்ணணும்னு ஆசை இருக்காதா. ஃபிஷ்ஷிங் ஐ லைக் ஃபிஷ்ஷிங், ஓகேவா. எனக்கு சொல்லப்போனால் பொறுமை வந்து ரொம்ப ஜாஸ்தி, கடல் அளவுக்கு. எப்படின்னா எனக்கு சுட தோசை வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். டக்குன்னு நானே போயிட்டு தோசை மாவு முழுசாக சுடுறதுக்குள்ளே நானே போய் பிடிங்கிட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பேஷன்ஸ். ஸோ நீங்களே புரிஞ்சுருப்பீங்க.
என்னோட எவ்வளோ எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது. இந்த திடீர்னு கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது ரொம்ப நேரம் போட்லேயே போனால் போர் அடிக்காதா, எனக்கே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான். இதுக்கடுத்து நீங்களே பார்த்துக்கோங்க, கொஞ்ச நேரம் நான் சைலண்ட்டில் போடுறேன். நான் சொன்னேன்ல ஃபிஷ்ஷிங் பண்ணணும்னு. ஸோ அதை ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்காக ஃபிஷ்ஷிங் ராட் எடுத்து வச்சேன். இதில் லக் ஆஃப் த சீ 2 அன்பிரேக்கிங் 3 அப்படின்னு போட்டுருந்துச்சு. லக் ஆஃப் த சீனா நம்மளுக்கு என்ன லக்குன்னு என்ன, லக்குன்னா தமிழில் நம்ம சொல்லுவாங்களே லட்சியமா, ஐயோ லட்சியம் இல்லை அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் 2. சரி மீனை பிடிச்சி மீன் இன்வென்ட்ரியில் வந்திருக்கும் அப்படிங்கிற தைரியத்தோடு நான் வண்டியை எடுத்து கிளம்புனேன். இதுதான் என் புல்லட் இனிமேல். நல்லா இருக்கே, நம்ம அவனுக்கு டைகர்னு வைப்போமா, ஓனைக்கு டைகர்னு வச்சா எப்படி இருக்கும், மனுஷனுக்கு நீ மனுஷனே இல்லை குரங்குன்னு பேர் வச்ச மாதிரி ஆகிடும். ஸோ வேண்டாம், ஒரு நல்ல பேராக கமெண்ட்டில் சொல்லுங்கள், வச்சிடலாம். பட் டீசெண்டாக வேண்டாம், நம்ம இன்றைக்கி அப்படி இருந்திருக்கோம். ஸோ நாட் அட் ஆல். நீங்கள் எப்படி வேணால் பேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். இப்போ ஏன்டா ஆஃப் பண்ணேன்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும். எனக்கு அதாவது பக்கத்தில் ஒரு டாக்ஸ் கேங் ஃபைட் நடந்துருச்சு. அந்த ஒரு சைடு கேங் என்னென்னா துப்பாக்கி எடுத்து சுடுறானுங்க, அப்படிலாம் இல்லை, டொப்பன்னு சவுண்டு. நாங்கள் என்னவாச்சும் ஏதாச்சும்னு போய் பார்த்தா 2 பெரிய தலை நின்று ரொருன்னு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் முறைச்சிட்டே இருந்தார். என்ன ஆகும் ஏதாகும்னு பார்த்தா நடுவில் ஒருத்தர் குச்சி தூக்கி போட்டார். 2 டானும் கிளம்பிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. குச்சியை தூக்கி போட்ட பேர் எவ்வளோ பெரிய டானாக இருப்பாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸோ அந்த டான் நம்ம டான் கூட சண்டை போட விட்டுறலாம். ஸோ அதை விட்டுங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை பாருங்கள். அப்படி பார்க்கலன்னா இந்த டாக் உங்களை கடிச்சு தின்றும். எங்கள் தலைக்கிட்ட சொல்லி உங்கள் ஏரியாவுக்கு ரவுண்ட்ஸ் வர விட்டுருவேன். அப்புறம் உங்களால் தலை வெளியவே காமிக்க முடியாது. ஏன் நான் நினச்சாலும் வெளியே காமிக்க முடியாது. இந்த கோல்டன் நகெட் அவ்வளோக்கு எதுக்கு யூஸ் ஆகுன்னு தெரியல. இதை வச்சு லேண்டன் மாதிரி ஏதாச்சும் பொருள் செய்ய முடியுமா, கோல்டு டேர்ன் அந்த மாதிரி, இல்லாட்டி ஃப்ரிட்ஜு நக்கெட் வச்சு அதிகமாக என்ன செய்வாங்க. ஸோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளும் சரி நம்மளுக்கு போதுமான அளவுக்கு சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஒரு 2-3 நாள் பண்ணலாமான்னு யோசித்தேன். எவ்வளோ நேரம் ஒரு வழியாக சுற்றிட்டு இருக்கிறது, நம்மளுக்கும் போர் அடிக்காதா அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால் டக்குன்னு கொண்டு போட்டை கரையில் நிப்பாட்டினேன். அப்படின்னு தான் எனக்கும் ஆசை. ஏன்னா என்ன பண்ணுறது, வீட்டுக்கு இன்னும் போகலையே. இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள், -2 மைனஸ் போய்கிட்டே இருக்கேடா. -171 ஓகேவா, அதில் இருக்கும். ஸோ இப்போ அங்கேருந்து அங்கே போகணுமா. நீங்கள் பொறுமையாக பாருங்கள், எனக்கு அந்தளவுக்கு பொறுமைலாம் கிடையாது. இல்லை, எனக்கு அவ்வளோ நிறைய பொறுமை இருக்காதுனால நான் இதை பார்க்க விருப்பம் இல்லை. ஏன்னா என் பொறுமையை நானே சோதிக்க விரும்பலை. கஷ்டப்பட்டு பொறுமையாக இருக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது என் வாழ்நாளில் நான் நிறைய டைம் பொறுமையாக இருக்கேன். அதாவது புத்தாவே என்கிட்ட எப்படிப்பா இவ்வளோ பொறுமையாக இருக்க அப்படின்னு கேட்டார். நான் புத்தா கிட்ட சொன்னேன், புத்தா உங்களுக்கு தெரியுமா, நான் தான் உங்களோட என்னதான் சொல்லுவாங்க, என்னடா தண்ணி காணோம், டே இப்போ தான் என்னை பற்றி பெருமையாக நானே கூட்டிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இத்தனை வேலை பார்த்து விட்டு போயிட்டானுங்க. வாடாடி தம்பி உள்ளவா. ஸோ ஒரு வழியாக ஒரு வாட்டர் சேனல், அது பேர் என்ன, ஓகே. பட் ஸோ இதுதான் நம்மளோட புது ஃபார்ம் அப்படின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். பம்கின் நிறைய வேணும் நம்மளுக்கு. ஓகே, சரி, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கொஞ்சம் நேரத்தில் வீடியோ எண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இதுக்கடுத்து போதும். ஏன்னா மற்றெல்லாம் எடிட் பண்ணி தூக்கிடுறேன். எவ்வளோதான் நீங்களும் பார்த்து உங்களுக்கு போர் அடிக்குமோ. மான்ஸ்டர்ஸ் நியர்பையா எவன்டாவன், நானே பெரிய மான்ஸ்டரு. எங்கள் தலை தோனி தெரியுமா, அஜித் தெரியுமா, அஜித் ஆர்விஎன்னோட சேனலோட ஆர்விஎன் சேனலோட கிரியேட்டர், ஃபவுண்டர் அவர் தான். தெரியுமா உனக்கு? தலை அஜித் தெரியுமா? தலை விஜய், தளபதி விஜய் தெரியுமா? நாங்களாம் யார் தெரியுமா?
எனக்கே தெரியாது. ஸோ முதல்ல ஒன்று போட்டு தள்ளுறது தான் என் வேலை. அதனால் என்ன பண்ணேன்னா டக்குன்னு எடுத்து பெட்டை தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு ஒரு மூலத்தனமான கேள்வி கேட்டான். என்றைக்கினா இன்றைக்கி தான், அதாவது 23ஆந்தேதி. அதாவது நம்ம ப்ரீடிங் ஹால்ஸ்க்கு செய்கிறோம்ல, எப்பட்றா அவன், அதாவது குழந்தை எப்பட்றா அவ்வளோ சீக்கிரம் அவனுங்க ஹார்ட்டின் விட்டானுங்க, அவ்வளோதான் ஒரு குட்டி வில்லேஜர் வந்துட்டா எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிரியேட்டர்கிட்ட தான் கேட்கணுன்னு. ஸோ கிரியேட்டர்கிட்ட டேக் பண்ணுங்கள். டேக்னா ஓகே. ஸோ டோன்ட் டேக் இட் வெரி மச். ஸோ இதோட இந்த வீடியோ முடிய போகுது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் 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 பாய். ஓகே, வெரி வெரி பாய். மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு பண்ணாதீங்க. இது வந்து ஒரு நோட். ஸோ ப்ளீஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, குரூப்ஸ், எவ்ரி திங், பட் நாட் ஃபார் மீ. ஓகே, பை கைஸ். பை 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 பை.